அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் உள்ள பௌத்தர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மனிதர்களுக்கும் நமது அன்பையையும் கருணையையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இன்றைய புத்த பூர்ணிமா தின நாளில் நமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது புத்தர் பிறந்த தினம், அவர் ஞானம் பெற்ற தினம், இன்னும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாள். அப்படிப்பட்ட இந்த புத்த பூர்ணிமை தினத்தில் தமிழ்நாடு பௌத்தர்கள் சார்பிலும் தமிழ்நாட்டில் உள்ள திரிபிடக தமிழ் நிறுவனம், புத்தர் ஒளி பன்னாட்டு பேரவை உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பிலும் அதனுடைய தலைவர்கள், அதனுடைய செயலாளர்கள் மற்றும் மூத்த உபாசகர் ஐயா அன்பன் தொடங்கி பல்வேறு நல்லோர்கள் இந்த அமைப்புகளில் இருந்து செயல்பட்டு பௌத்தத்திற்கும் உலக மானுடத்திற்கும் சமய நல்லிணக்கத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் சார்பாக அனைவருக்கும் இன்றைக்கு புத்த பூர்ணிமா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மனித சமூகம் மிகப்பெரிய அளவில் விஞ்ஞானத்தில் வளர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய அளவில் ஆசைகளாலும் போர்களாலும் மற்றும் சாதி, மதம், மொழி, இனம், பேதம் என்று பல்வேறு விதமான பேதங்களினால் அலைகழிக்கப்படுகிறது. அனைத்திற்கும் அடிப்படை ஆசைகள்தான். அந்த ஆசைகளுக்கு பல்வேறு பெயர்கள் சூட்டி நாம் பல்வேறு முரண்பாடுகளை இந்த மனித சமூகத்தில் பெருக்கி வருகிறோம். இவை யாவற்றையும் விட்டு ஒழிப்பதற்கு புத்த பகவானின் வாழ்க்கைதான் நமக்கு மிகச் சரியான ஒரு பாடமாக விளங்குகிறது என்றால் மிக இல்லை. எனவே அந்த வாழ்க்கையினுடைய பற்றை அறுத்து அனைவரோடும் நல்லிணக்கத்தோடு வாழும் ஒரு மத்திம மார்க்கத்தை புத்த பகவான் போதித்தார் அல்லவா? அதை நாமெல்லாம் பேணி காத்து அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக வாழுவோம். நம்மால் முடிந்த அளவுக்கு அனைவரோடும் அன்போடும் கருணையோடும் சமத்துவத்தோடும் வாழ்ந்து நல்வழி காட்டுவோம் என்று கூறி அனைவரும் இந்த உறுதியை எடுத்துக்கொள்வோம். அன்பையும் கருணையையும் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வோம். இதுதான் புத்த பூர்ணிமை தினத்தை நாம் கொண்டாடுவதின் நல்ல ஒரு பயன் என்று கூறி இனிய புத்த பூர்ணிமை தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.